பிக் பாஸ்ங்கிறது நான் ஆக்சுவலா பிக் பாஸோட அந்த ஷோட நான் அதுல ஒர்க் பண்ணியிருந்தேன். கன்னடா பிக் பாஸ் ஷோல நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த ஷோ வந்து ஒரு 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 புது அனுபவம் எல்லாருக்கும், ஒர்க் பண்றவங்களுக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு புது அனுபவம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கமல்ஹாசன் சாரே சொல்லியிருக்காரு. அது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். நான் 14 பேரை ஒரு வீட்டுல பூட்டி வச்சு ஒரு போன் இருக்காது, ஒரு நியூஸ் பேப்பர் இருக்காது, ஏன் எழுதுறதுக்கு பென் பேப்பர் கூட வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த கம்யூனிகேஷன் இருந்தாலும் அவங்க பேசிதான் அவங்க கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். இந்த டைம்ல ஏந்திரிக்கணும், இந்த டைம்ல தான் படுக்கணும். இதுக்கு மேல நீங்க இந்த பகல் நேரத்துல இல்ல அந்த டைம்குள்ள நீங்க படுத்தா அப்போ உங்களுக்கு பெனல்டி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் இருக்கும். அண்ட் டாஸ்க் நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது நீங்க சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி நடிச்சு காட்டுங்க, இதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்ல இந்த டாஸ்க் அந்த டாஸ்க் நிறைய ரொம்ப இது யோசிச்சு ஒரு சூப்பர் டாஸ்க் கொடுப்பாங்க. அது பாக்குறதுக்கே செம்ம சுவாரஸ்யமா இருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் அண்ட் நியூஸ் பீப்புள் அண்ட் ஜென்ரலி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க யூஸ்வலா கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அண்ட் மற்றபடி என்ன, ஒவ்வொரு வாரமும் ஒருத்தவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. அண்ட் போக போக ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகும் ஃபார் ஆல் த கண்டஸ்டன்ட்ஸ். உள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி மேனேஜ் பண்றது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட பேச முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட பேச முடியாது, அங்க இருக்கிறவங்க கூட மட்டும்தான் பேச முடியும். அண்ட் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் அட் ஆல் ஸ்கிரிப்டட். இட் இஸ் 100% ரியாலிட்டி டிராமா, ரியாலிட்டி டெலிவிஷன். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்க பார்க்காம இருக்க முடியாது. இட்ஸ் சூப்பர் ஷோ. நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு 8:30 மணிக்கு. ஐ திங்க் 8:30க்கு நினைக்கிறேன். 25th ஸ்டார்டிங் டைம் தெரியல. ஆனா வாட்ச் எங்களுக்கும் தெரியாது யாரெல்லாம் கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு பாக்குறதுக்கு யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னு சொல்லி. மேலும் இது போன்ற பல சினிமா தகவல்கள் அறிய வி டாக்கீஸ் சேனலில் லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.